இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபா கொடுக்குறாங்க. கட்டுப்படி ஆகல. அதுக்கு நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர்ற? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். சசர ஒரேடியா கெஞ்சிடாத. இது ஆட்டுக்கு. நம்ம தோட்டது ஒண்ணும் இல்லையே. இப்ப யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. ஏன் எப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ஒத்த ரூபா கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்ப பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடிகிற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்சது நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னாமா வேணும்னா ஒன்னும் வரையா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். போச்சு போறேன். பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்காது. நீ ஒண்ணு பண்ணு, நீ சாயந்தரம் நான் வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. நான் வேலை தரேன், எனக்கு தெரியும். நீ சாயந்தரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஏன்? எங்க வீட்டுல ஆடுங்க இருக்கு. அப்ப நான் வரேன்.